சித்திரை நட்சத்திரத்தில் இருந்தால் சுக்கிரனுக்கே சுக்கிரன் தோஷம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமா வரும். ஆனா இவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் எந்த பாவத்துக்கு அதிபதி அப்படின்றது தெரிஞ்சாதான் இவருடைய லக்னத்துல இருந்து எந்த பாவத்துக்கு அந்த தோஷம் எஃபெக்ட கொடுக்கும், எந்த பாவத்தை அந்த தோஷம் தாக்கும், அல்லது எந்த பாவத்தை அந்த கர்ம பதிவு தன்னுடைய தாக்கத்துக்குள்ளாக்கி அதன் மூலியமாக சில கஷ்டங்களை அந்த பாவத்துக்கு கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். இப்ப டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தருக்கு லக்னம் தெரியல, இப்ப ராசி தெரியல, ஆனா வெறும் ஒரு பிளானட்டரி பொசிஷன் மட்டும் அவருக்கு தெரியுதுன்னு வச்சுப்போமே. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இப்ப இவர்கிட்ட கேள்விக்கு நம்ம வந்துருவோம். சுக்கிரன் அப்படின்ற அந்த கிரகமே சித்திரை நட்சத்திரத்துல இருக்குது. அப்ப சுக்கிரனுக்கே சுக்கிரனுடைய சாபம் இருக்குமா, சுக்கிரனுடைய கர்ம பதிவு இருக்குமான்னு இப்ப இவர் கேட்கிறாரு. சரி, இப்ப நம்ம சுக்கிரனுக்கே சுக்கிரனுடைய கர்ம பதிவு இருக்குது அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ல நம்ம வருவோம். இப்போ இந்த சுக்கிரனுக்கே சுக்கிரனுடைய கர்ம பதிவு எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சுக்கிரன் அப்படின்ற அந்த குறிப்பிட்ட கிரகத்தினுடைய கேரக்டர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கிரகத்துக்குன்னு சில கதாபாத்திரம்னு சிலது இருக்கும். கதாபாத்திரம்னா என்னன்னா காரகத்துவங்கள். காரகத்துவம்னா நமக்கு இப்ப சூரியன் அம்மா, சந்திரன் அப்பா, புதன் தங்கை, அதே போல செவ்வாய் இளைய சகோதரர், சனி மூத்த சகோதரர், செவ்வாய் நெருங்கிய நண்பர், சனி கொஞ்சம் தூரத்து நண்பர். இந்த மாதிரி நமக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம மீட் பண்ற ஒவ்வொரு நபருக்கும், நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் நமக்கும் அம்மான அந்த உறவுன்னு ஒண்ணு இருக்கு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கிரகங்கள் இண்டிகேட் பண்ணும். அப்படி நம்ம பார்க்க போனோம்னா சுக்கிரன் இண்டிகேட் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்னு பாத்தீங்கன்னா அத்தை. அத்தை வழி உறவுகளை சொல்லக்கூடிய கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா இது சுக்கிரன். இது ஒரு ஆணினுடைய ஜாதகத்துக்கும் சரி, ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே இது நீங்க காமனா அப்ளை பண்ணிக்கலாம். அத்தைன்னு நம்ம யாரையாவது நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா அப்ப அவங்க டெக்னிக்கலா யாரா இருப்பாங்க, நம்மை பெற்றெடுத்த தந்தையுடைய ஒண்ணு மூத்த சகோதரியா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இளைய சகோதரியா இருப்பாங்க இல்லையா, நம்ம அப்பாவுடைய அக்கா அல்லது தங்கையாக இருப்பாங்க. அப்போ இந்த கேடர்ல வர்றவங்க எல்லாருமே அத்தை வழி உறவினர். அப்ப அவங்களதான் நாம அத்தனை கூப்பிடுவோம். இப்போ சுக்கிரன் அத்தை அப்படின்னு கணக்குல வந்துட்டாங்க. ஓகே, இது இல்லாம சுக்கிரனுடைய இன்னொரு காரகத்துவ உறவிட்ட ஒரு ஆணினுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுக்கிரன் அப்படின்ற அந்த குறிப்பிட்ட உறவு நீங்க மனைவின்னு எடுத்துக்கலாம். சரி, மனைவி இல்லப்பா, இப்ப அந்த ஆணுக்கு இன்னும் திருமணம் ஆகல, இன்னும் அவருக்கு கல்யாணமே ஆகல. சரி, இப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா காதலன் அல்லது காதலின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற அந்த ஒரு காரகத்துவத்தை கூட நம்ம சுக்கிரன் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த குறிப்பிட்ட நபர் இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, இவர் சிங்கிளா இருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். இன்னொரு உறவு இருக்குது, மூத்த சகோதரி அக்கா. அப்போ அத்தை மற்றும் மூத்த சகோதரி அக்கா அப்படின்ற அந்த உறவு காரகத்துவம் எந்த கிரகத்துல கவர் ஆகும்னு பாத்தீங்கன்னா அது சுக்கிரன் அப்படின்ற அந்த பிளானட்டுக்கு கவர் ஆகும். இப்போ வாசகர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, சுக்கிரனே சித்திரை நட்சத்திரத்துல இருக்குது, அப்போ சுக்கிரனுக்கு இந்த சுக்கிர தோஷம் இருக்குமா, அப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி பாதிக்கும், யாரை பாதிக்கும்னு கேட்டிருக்காரு. இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ண இந்த உறவு காரகத்துவங்கள் இருக்கு இல்லையா, அக்கா அதாவது மூத்த சகோதரி, தந்தையுடைய சகோதரி, உடன் பிறந்த சகோதரி, அது மூத்த சகோதரியாக இருந்தாலும் சரி, இளைய சகோதரியாக இருந்தாலும் சரி, அக்கா மற்றும் அத்தை. இன்னொன்னு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எடுத்துக்கலாம், காதலின்னு எடுத்துக்கலாம், லவர்னு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மனைவின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 உறவு முறைகளும் எதுல கவர் ஆயிடுச்சு, சுக்கிரனுடைய காரகத்துவத்துல கவர் ஆயிடுச்சு. இப்ப அந்த சுக்கிரனே போய் சுக்கிர தோஷத்தை வாங்கிட்டார், சுக்கிரனுடைய கர்ம பதிவு வாங்கிட்டார். இப்போ இவங்க இந்த 4 உறவுகள் இருப்பாங்க இல்லையா, இந்த 4 உறவுகளுக்கும் கண்டிப்பாக சுக்கிரனுடைய சாபம் இருக்கும், சுக்கிரனுடைய கர்ம பதிவு இருக்கும். சரி, இந்த கர்ம பதிவு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சுக்கிரனுடைய காரகத்துவ உறுப்புன்னு நீங்க எதை எடுத்துப்பீங்கன்னா கிட்னி, யூட்ரஸ், யூரினரி பிளாடர். இந்த 3 விஷயங்கள், கால் பிளாடர், யூரினரி பிளாடர், யூட்ரஸ் மற்றும் கிட்னி. இன்னும் சொல்ல போனா பெண் உறுப்பு, ஆண் உறுப்பு, செக்ஸ் ஆர்கன்ஸ் அல்லது பிறப்பு உறுப்பு, இதை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா சுக்கிரன். இப்போ இந்த 4 உறுப்புகள் இருக்குங்க இல்லையா, கிட்னி இருக்குது, யூட்ரஸ் இருக்குது, மேல் ஆர்கன் ஃபீமேல் ஆர்கன் இருக்குது, ரெண்டாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. இந்த 4 உறுப்புகள் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு, இந்த 4 உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய், ஒன்று கிட்னில ஸ்டோன் அல்லது கிட்னி ஃபெயிலியர்,
யூட்ரஸ்ல வந்து ஃபைப்ராய்ட் சிஸ்ட் அல்லது ஒவேரியன் சிஸ்ட் வர்றது, இல்லை யூட்ரஸ்ல கேன்சர் வர்றது, அப்படி இல்லைன்னா ஓவரியில ப்ராப்ளம் வர்றது, அப்படி இல்லைன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளம், இந்த ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சுக்கிரன் இவர் சொன்னதை போல ஒரு சுக்கிரனுடைய கர்ப்பப்பதிவு கொண்ட நட்சத்திரத்துல சுக்கிரனே போய் அமர்ந்திருக்கவோ, அப்ப அந்த சுக்கிரனுடைய காரகத்து உறவுகள் இருக்காங்க இல்லையா, அத்தை, அக்கா, காதலி மற்றும் மனைவி, இவர்களுக்கோ இவர்களுடைய ரத்த வழியிலேயோ கண்டிப்பாக இந்த ஜெனட்டிக்கல் டிசீசஸ் நிச்சயமாக இருக்கும். இந்த ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய ஆரோக்கிய கோளாறு நிச்சயமாக இருக்கும். இது ஒண்ணு. அதை விட முக்கியமான விஷயம், இவர்களுடைய அத்தை வழி உறவாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய அக்காவாக இருந்தாலும் சரி, அல்லது காதலியாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய குடும்பத்தில், குடும்ப உறுப்பினர்களில் திருமண வாழ்க்கை அடிவாங்கி இருக்கும், திருமண வாழ்க்கை அடிபட்டு போயிருக்கும். ஒண்ணு திருமணம் ஆகாதவர்கள், இல்லைன்னா ரொம்ப லேட்டா கல்யாணம் ஆனவங்க, அப்படி இல்லைன்னா திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இல்லாதவர்கள் நிச்சயமாக இந்த கர்ம தொடர்பு, இந்த மரபணு தொடர்பில் வந்தே தீர்வார்கள். வெறும் பேருக்கு மட்டும் கணவன் மனைவியா வாழ்றாங்க இல்லையா, அது போன்ற ஒரு நிலைமை இந்த சுக்கிரனுடைய காரகத்துவ உறவுகளுக்கெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம இதை இப்படி தொடர்பு படுத்திக்கலாம். ஏன்னா இவருடைய ஜாதகத்துல லக்னம் எது நமக்கு தெரியாது, லக்னாதிபதி எது நமக்கு தெரியாது. ஆனா அவர் கேட்ட அந்த குறிப்பிட்ட சந்தேகம் என்னன்னா, சுக்கிரனுடைய கர்ம பதிவு வாங்கியிருந்தா அதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டார். அப்போ சுக்கிரனுடைய காரகத்துவ உறவுகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சுக்கிரனுடைய சாபம் பொருந்துமா அப்படின்னா எக்ஸாக்டா பொருந்தும். இன்னும் சொல்ல போனா சுக்கிரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் திருவாதிரை, சித்திரை, திருவோணம். கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட ஜாதகருடைய அத்தை வழி உறவு, மூத்த சகோதரி வழி உறவு, அப்புறம் மனைவி வழி உறவு, இன்னொன்னு காதலி, அந்த அவங்களுடைய குடும்பம், இந்த குடும்பத்தில் நிச்சயமாக திருவாதிரை, சித்திரை, திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தினுடைய சங்கமம் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாதான் இந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி, அவர்களுடைய ஜாதகமே கரெக்ட், இல்லைன்னா அவருடைய ஜாதகம் வந்து தவறு. இதுதான் சுக்கிரனுடைய கர்ம பதிவே வாங்குவதற்கு உண்டான ஒரு கர்ம தொடர்பு.